ஹாய், வெல்கம் டு யாஸ்கா சமை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவான தேங்காய், கட் பண்ணி வச்ச தேங்காய் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை எல்லாத்தையும் ஒரு சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் நான் கடலைப்பருப்பை 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் அரிசி, இது ரெண்டையும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தயிர், நல்லா புளிச்ச தயிர், ரொம்ப புளிச்சதில்ல, ஓரளவுக்கு புளிச்ச தயிர் 1 கப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா அடித்து இந்த கட்டி இல்லாமல் அடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். சில பேர் காய்கறிகள் வச்சு மோர் குழம்பு செய்வாங்க. நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் மோர் குழம்பு செய்கிறேன். இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம். மோர் குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தான் மோர் குழம்பு கலர் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கடைசியாக தயிர் சேர்த்துடலாம். நல்லா தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சா அந்த மோர் குழம்பு டேஸ்ட்டு மாறிடும், திரிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் நீங்கள் தண்ணி காய்கறிகள் எதுனாலும் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி குழம்பு வைக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை, ப்ளைனாக தான் பண்ணுறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி கொதித்து வர நேரத்தில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ அவ்வளோதான், ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக மோர் குழம்பு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தயிர் நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.